கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். உங்களுக்கு எல்லாரும் நாங்க தெரியும் இல்லையா? யாருக்கும் தெரியாதவங்க இல்லை இல்லையே. அந்த கிருபையினால 2020 எங்க ஐயா வந்து அந்த ஆவடி வேலைக்கு போகும்போது நம்ம ஊழியத்துக்கு தான் நம்ம போகணும், நமக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க எங்களோட பேசுனது. ஏன்னா என்னுடைய உடம்பு வந்து ரொம்ப பலவீனமா இருந்ததுனால நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன், நம்ம 2 பேரும் ஊழியத்துக்கு போனா வேலைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சொன்னோம் இல்லை, அவங்க வந்து நம்ம வந்து ஊழியத்துக்கு போயிட்டு எங்களுக்கு வந்து ஜெபிக்கவோ வசனத்தை வாசிக்கவோ இது எதுவுமே தெரியாது. தெரியும், இது மாதிரி முன்னாடி வந்து எங்களுக்கு செய்யறதுக்கு அவ்வளவா எங்களுக்கு தெரியாது. அதனால என்ன செஞ்சுட்டுன்னா, இல்லைங்க நீங்க வேலைக்கு போயிடுங்க, இல்லை நான் வேலைக்கு போயிடுவோம், ஒருத்தர் வேலைக்கு போகலாம் ஒருத்தர் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாரும் நம்ம குடும்பத்தையும் பார்க்க வேண்டியிருக்குது. அவங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா எல்லாரும் நாங்கள் வந்து வேலை செய்யணும்னு எதிர்ப்பு. ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. சரி நம்ம யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி வேலைக்கு நீங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கம்பல் பண்ணேன். அப்படி நீங்க போகல நான் கண்டிப்பா போயிடுறேன், நீங்க ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு அந்த இன்டர்வியூ போயிட்டு வந்து சொன்னாங்க, நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன், அந்த வேலை கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து நான் சொன்னேன், வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஏன் கேட்டா நான் செபிச்சிருக்கிறோம், அந்த கண்ணீர் ஆண்டவர் பார்க்கிறாரு, அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர் ஏசப்பா மட்டும்தான். இந்த மனுஷன் கிட்ட பண்ண அழுல என் தலையணைக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு கண்ணீர் விட்டேன். ஆனா என்னுடைய பெற்றவங்களுக்கோ அல்ல மற்றவங்களுக்கோ என்ன பண்ணல, அதை ஷேர் பண்ணல. ஒவ்வொரு நாளும் என் தலையணை கண்ணீர்ல நனையும். ஏன்னா எனக்கு வந்து அநேக ஊழிக்காரங்க, நான் ரொம்ப பலவீனமா இருந்தப்போ அநேக வருவாங்க என்ன பார்க்க. அவங்களுக்கு 1 கிளாஸ் டீ கொடுக்க கூட என்கிட்ட என்ன இருக்காது, பால் இருக்காது. ஆனா என்னால எழுந்து போய் அவங்க செய்து தரவும் எனக்கு பலன் இல்லை. அப்படி படுக்கையிலே இருந்தேன். ஆண்டவர் அந்த ஊழிக்கெல்லாம் வந்து எனக்கு அவங்கள யாரும் ஊழிக்கு தெரியாது. அநேக ஊழிக்கார வீட்டுக்கு வந்து நிறைய ஜெபிச்சாங்க. அல்லேலூயா. அவங்க ஜெபத்தெல்லாம் கேட்டுதான் ஆண்டவர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தது. அந்த ஊழிக்கால எனக்கு சிலர் தெரியும் சிலர் தெரியாது. அப்போ நான் நினைச்சேன், ஏசப்பா இனிமே எங்க வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரர்களை என்ன பண்ண போறேன், எங்க வீட்டுக்கு நான் வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் உட்காந்து செபிக்க ஆரம்பிச்சோம். 2வது அந்த இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அவங்களுடைய மனசுல, ஆனா என் மனசுல வந்துச்சு, என் கண்ணீருக்கு பதில் வந்துச்சு. அல்லேலூயா. அந்த சம்பளம் வந்த உடனே 2 பேரும் போய் பைபிள் காலேஜ்ல சேர்ந்தோம். 2 பேரும் போய் எங்க போனோம், பைபிள் காலேஜ்ல போய் சேர்ந்தோம். சேர்ந்து 2 பேரும் 7 வருஷம் படிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பலவீனமா இருந்தவங்க 2 வருஷம், முதல் 2 வருஷம் அவங்களை மட்டும் அனுப்பிச்சு விட்டேன். அப்போ அவங்க போகவே மாட்டாங்க. உனக்கு உடம்பு இப்படி இருக்குல்ல, நான் எப்படி போவேன் அப்படின்னு. பரவாயில்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி. இல்ல நீங்க போங்க, எனக்கு வந்து எங்க வீட்டுல யாராச்சும் பார்த்துட்டு போக, அதனால நீங்க என்ன பண்ணுங்க பைபிள் காலேஜ் போய் படிக்க அப்படின்னு சொல்லி 2 வருஷம் ஃபர்ஸ்ட் அவங்க போயிட்டு வருவாங்க. அவங்க போயிட்டு வந்த பிறகு அவங்க நோட்ஸ் எடுத்து பார்த்து என்ன பண்ணுவேன், நான் படிப்பேன். அதை படிச்சு அந்த நோட்ஸ் எல்லாம் எடுப்பேன். அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் போயிட்டு சேர்ந்துட்டு போகும்போது அந்த படிப்பு கட்டுவது சொன்னாரு, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. ஏன் கேட்டா எல்லா ஹோம்ஒர்க் என்ன பண்ணிட்டேன், கரெக்டா செஞ்சு முடிச்சேன். அதனால எனக்கு தருவன்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை நான் நல்லா படிச்சுட்டு 2 வருஷம் முடிச்சுட்டு என்ன பண்றேன், இந்த சர்டிஃபிகேட் வாங்கன்னு சொல்லி அப்படியே இருந்து வாங்க ஆண்டவர் கிருபை செய்தாரு. அடுத்து வந்து ஆண்டவர் நான் வேலைக்கு போனதுக்கு அங்க வேலையில வந்து ஒரு கிரவுண்ட்ல ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. எனக்கு வந்து சேலை கூட கட்ட முடியாது. அப்போ என்னுடைய சூழ்நிலை அப்படி இருந்ததுனால ஒரு சுடிதாரத்தை மாட்டிட்டு என்ன செஞ்சு அந்த இடத்துக்கு நான் அந்த மீட்டிங்கு போறேன்னு சொன்னேன். எங்க ஐயா சொன்னாங்க, நீ நடக்க மாட்டேன், அவ்வளவு தூரம் நீ வர மாட்டேன், உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இயேசுப்பா பிள்ளைக்கு என்ன பண்ணலாம், நடக்கதான் முடியாது அப்படின்னு வளைஞ்சுதான் நடந்து கொடுப்பேன். நான் எப்படின்னா என்ன பண்ணுவேன், ட்ரெயின் ஏறி அந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்துவேன், நீங்க போங்க டியூட்டிக்கு 6 மணிக்கு அங்கே என்ன பண்ணுங்க, நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனேன். போயிட்டு அந்த மீட்டிங்ல அகஸ்டின் ஜெபக்குமார் வந்திருந்தார். அப்பெல்லாம் இந்த வசனத்தின் மேல அவ்வளவு தாகம் கிடையாது. ஏன்னா எனக்கு உட்கார முடியாது, எழுந்துக்க முடியாது, நான் பலவீனமா இருந்தால அவர் என்ன பேசுறாரு கூட என்ன பண்ண முடியல என்னால. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும், அடுத்து ஒரு பஸ் பிடிக்கணும், அடுத்து ஒரு ட்ரெயின் பிடிக்கணும். இவ்வளவு பிடிச்சி நானே இவ்வளவு பலவீனத்து மத்தியில நான் மீட்டிங்க்கு அட்டென்ட் பண்ணேன். அப்போ எங்க ஐயா டூட்ல இருந்து அப்படியே வந்தாங்க. நான் அதை அவங்கள்ட்ட சொல்லலை, இவ்வளோ நான் பலவீனப்பட்டு வந்தேன், என்ன பண்ணேன் எதுவுமே நான் வாங்கி தரக்கல. நான் போனேன், நான் போய் நேரம் மீட்டிங்ல உட்காந்தாச்சு. அவங்கள வந்தாங்க, 2 பேர் மீட்டிங் முடிச்சுட்டு பிறகு
எங்க வீட்டுக்காரருக்கு டியூட்டியில் இருக்கிறவருடைய ஆபீசரு அவங்க ஒய்ஃபும் அந்த மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த மீட்டிங்ல அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க சொன்னாங்க, இவங்க தான் என்னோட ஆபீசரு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க, நம்ம அவங்களோட பேசுறதுக்கு சான்ஸ் இருக்காது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பேசலான்னு சொல்லலாம், பேசினாங்கன்னா பேசலாம், இல்லைன்னா வந்துடலாம், ஆனா பேசல மட்டும் சொல்லிடலாங்க, வாங்க போகலாம் அப்படி. நைட் என்ன டைம் அப்போ 12 போயிட்டு பேசலான்னு இருந்தோம். நீங்க எந்த ஊர் வந்து கேட்டாங்க. சொன்னா இது மாதிரி நாங்கள் வந்து அங்கே ஆடியன்ஸ் இந்த ஆஃபீஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன்னு கேட்டேன். சொன்ன காஷ்மீர்ல இருந்தோம் அப்படின்னு சொன்ன பிறகு, ஓ உங்களை பார்க்க நாங்கள் வீட்டுக்கு எத்தனையோ முறை போனோம் காஷ்மீர்ல, ஆனால் நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க, உங்களை அவ்வளோ பார்க்க முடியல, பரவாயில்ல இங்க ஆண்டுகளை உங்களை பார்க்க கொடுத்தாங்க அவங்க சொன்னாங்க. அல்லையா சொல்லிட்டு, நீங்க நல்லா தெரியும் எங்களுக்கு, நான் அப்ப அங்கதான் வீட்டுல இருந்தோம், ஆனா உங்களை பார்க்க எத்தனையோ நாங்கள் வீட்டுக்கு வந்தோம், நீங்க சில நேரத்துல வீட்டுக்கு போயிட்டு சில நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல தெரியுவாங்க, எந்த விஷயமும் உங்களை பத்தி எனக்கு கிடைக்கல, அதனால இந்த இடத்துல உங்களை பார்க்க ஆண்டு போய் கொடுத்தாரு அப்படின்னாங்க. ரெண்டா சொன்னாங்க, இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்து 3 மாசம் தான் ஆகுது எங்க வீட்டுக்காரருக்குள்ள வேலைக்கு போயிட்டு. அதனால யாருக்குமே குவார்டர்ஸ் 3 மாசம் ஆனா என்ன கொடுக்க கூடாது, 1 இயர் ஆனாதான் எல்லாருக்குமே குவார்டர்ஸ். ஆனா அந்த மாதிரி மேடம் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பண்ண, நீங்க எப்படி வரீங்கன்னு கேட்டேன். சொன்னா அரக்கோணத்துல இருந்து வரோம், அங்க இருந்தா வரணும், அங்க இருந்தா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு நாளைக்கே குவார்டர்ஸ் என்ன பண்றேன் ரெடி பண்றேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாச்சு. அந்த குவார்டர் செட்டுக்கு நான் டாக்டர் அட்வைஸ், ஒரு ஸ்டெப் கூட ஏறக்கூடாது. எனக்கு அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் ஒன்று நடந்துச்சு. ஏன்னா நான் சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போகாது, நான் நிற்க முடியாது, பலவீனமாக இருந்தால ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடந்ததுனால ஒரு ஸ்டெப் கூட நான் ஏறக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த குவார்டர்ஸ் கொடுக்குறாங்க, அது மேல் வீட்டு தான் என்ன பண்ண முடியாது, ஏற முடியாது, நான் போக முடியாது, அது கீழே இருந்தா கண்டிப்பா போக ஆண்டவருக்கு சேர்த்து சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா அவங்க சாவி கொடுத்தாங்க, போயிட்டு வீட்டு தாத்தா பார்த்துட்டு அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, கீழே வீடுதான் அப்படின்னு. அலையா அந்த வீட்டுல வந்து வர்றதுக்காக அந்த வீட்டை கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க, அழகா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள நாங்க அந்த குவார்டர்ஸ்குள்ள போனாரு வீட்டுக்குள்ள. அலையா அங்க போன பிறகு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பக்கத்துலயே நான் குவார்டர்ஸ் ஆபீஸு பக்கம் தான். மதியம் 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாங்க. சொல்லுவாங்க, உனக்கு நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன், நீ என்ன பண்ண மாட்டேன், எதுவுமே இது பண்ணிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், சாப்பாடு இறங்கல, நான் என்ன செய்ய முடியும், அதனால கொஞ்சம் தான் சாப்பிடணும், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படிதான் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா கஞ்சி காய்ச்சிட்டு அந்த தண்ணி மாதிரி குடிச்சுன்னா அவ்வளோதான் குடிக்க முடியும். அதனால டக்குனு மதியம் டியூட்டி முடிச்சுட்டு வருவாங்க, 12 மணிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு என்னை பார்த்துட்டு போக. அப்போ நான் சொன்னாங்க, ஒரு குழி இருக்கு, செபிக்கிற குழு, அந்த குழியில வந்து எல்லாம் செபிக்கிறாங்க, ஆனா எனக்கு வந்து நீ எப்படி இங்க சாப்பிட மாட்டேன், எப்படி படுத்துட்டு இருப்ப, உங்க வீட்டுல எல்லாரும் நீ என்ன பண்ணிடுவேன், ஏமாத்திடுவேன், சாப்பிட மாட்டேன், அவங்க கிட்ட அனுப்பிச்சுன்னா அவங்க விட்டுருப்பாங்க, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்வாங்க. நான் சொல்ல கொஞ்ச நாள் வந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் சொல்லப்பா நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அந்த ப்ரைல கலந்துக்குங்க. ஏசப்பா எனக்கு என்ன பண்ணுவாரு, அந்த பலன் கொடுத்து எனக்கு சாப்பிட வச்சிருவாரு, நீங்க அங்கேயே ஜோம் பண்ணுங்க எனக்காக, அந்த பிரதர்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து அப்படின்னு. அப்போ அந்த பிரதர்ஸோட சேர்ந்து ஜெபிக்கும் போது தான் அவங்க தான் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு பைபிள் காலேஜ் நடக்குது, நீங்க வரீங்களா அப்படின்னு. இவங்க போறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க, என்னை விட்டுட்டு 4 நாள் போகணும் பெங்களூரு, அதனால இல்லை நான் போகிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பரவாயில்ல 4 நாள் தானே, நீங்க போயிட்டு வாங்க, என் உடம்பு வயசப்பா பார்த்துப்பாரு, நீங்க போய் கிளாஸ் படிச்சுட்டு அவங்களோட சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி 4 நாள் கிளாஸ் பண்ணிட்டேன். அங்கிருந்து வரும்போது அவங்களுக்கு என்ன வருவாங்கன்னா, எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ற குறிக்கோள் தான் வரும்போது வேலைக்கு அமைச்சாலும் எவ்வளோ வேலைக்கு போக ஈவினிங் வரப்போ அப்படியே எனக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு தான் திரும்பி வருவாங்க. அதே போல டாக்டர் அப்படிதான் சொல்றாரு, 3 மாசம் நான் பெட்ல இருந்தேன், அந்த நாள்ல காலையில என்னை வந்துட்டு பேஷண்ட் பார்த்துட்டு போயிட்டு ஈவினிங் நைட்டு தான் யோசிப்பாரா, அந்த பாடி என்ன பண்ணுவோம், எப்போ நம்ம வீட்டுக்கு அனுப்ப போறோம் க்ளோஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாரா. டாக்டர் சொன்னார், 3 மாசம் கழிச்சு நான் வெளியே நிற்கிறேன் வந்து சொன்னாரு, ஒவ்வொரு நாளும் பெட்டு கிட்ட வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த போயிட்டு இருக்கோம், இந்த ஜீவன் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வந்து நிற்பேன், ஆனா இந்த பைபிள் உங்களுக்கு ஜீவன் கொடுத்துச்சு. அல்லையா, அதனால தான் அந்த பைபிள் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சு. இந்த பைபிள் தான் எங்களுக்கு நிறைய நேசிக்க ஆரம்பிச்சு. அந்த பைபிளை நான் தூக்கி அடிச்சிருக்கேன், ஆனா இதே பைபிள்னாலே எனக்கு ஆண்ட ஜீவன் கொடுத்தாரு. அல்லையா, அந்த கிளாஸ் முடிச்சுட்டு ஆண்டு கிருபினால அதை முடிக்கும் போதே நாங்கள் படிக்கும் போதே 2 பேரும் எங்கன்னா கிளாஸ் எடுக்க போயிடுவோம், எங்கன்னா ப்ரேயர் போயிடுவோம். முதல்ல எங்கள் ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்ககிட்ட போகணும். எங்கள் ஸ்ட்ரீட்ல எல்லாம் சின்ன சின்ன வீடாக இருக்கும், நாங்கள் போனோம்னா சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்க அப்படின்வாங்க. பரவாயில்ல நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். இன்னைக்கு வரைக்கும் ஆகுவா
இப்போ கூட நாங்கள் வெளியே வந்தோம்னா எங்கள் வீட்டில் ஜோம் பண்ணுங்க தான் கூப்பிட்டு வர கட்டி இன்னைக்கும் அந்த திரும்பி எங்கள் மேலே இருந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா நான் வெளியே பெருக்க வந்தேன்னா கூட சும்மா வெளியே வந்து என்ன கூட அம்மா கொஞ்சம் ஜோம் பண்ணுவான்னு ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம பெருமை இல்லை, இதை ரொம்ப நேசிப்போம். இதை ரொம்ப நேசித்தனால இதுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் சொன்ன சூழ்நிலை என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, வசனம் இருந்துச்சு. அதுதான் அவங்க எப்படி இருந்தாங்க, அழகா இருந்தாங்க. அப்போ நமக்கு வசனம் அவங்களுக்குள்ள போடக்கா ஆண்டு நம்ம எல்லா சுகத்தை கொடுக்குறாரு, அழகை கொடுக்குறாரு, நம்ம தேவையை சந்திக்கிறாரு, நமக்கு என்னென்ன எப்பப்போ என்னென்ன செய்யணும், நமக்கு எவ்வளவு விரோதம் வந்தக்கூடாது எல்லாம் அகற்றி அப்புறப்படுத்துறாரு. ஆண்டு பெரிய காரியங்களை செய்யறாரு. அதை முடிச்சுட்டு ஆண்டு திருப்பினால இந்த 40 வருஷம் முடிச்சுட்டு அன்னைக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு உடனே நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் அப்பா சாத்தில் ஐயாவை வச்சிருக்கோம். ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே அப்பா அம்மா இல்லை. எனக்கு மாமா இருக்காங்க, அவங்கள இல்லை பெரியவங்க. இப்போ எங்கள் வீட்லேயே நாங்கள் தான் பெரியவங்க எங்கள் வீட்டு சைடில் பார்க்கும்போது. அதனால நாங்கள் எங்கள் அப்பா சாத்தில் அப்பா ஐயா வச்சுக்கிறதுனால சரி இங்கே போகலாமா அப்படின்னாங்க. சரிங்க அப்படி சொல்லிட்டு இந்த நாளில் வந்து ஆர்டர் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண ஆர்டர் ரிஜிஸ்டாரு. நீங்கள் எல்லாம் உங்கள் ஜபங்களை எங்களை நினச்சிங்க. ஏன்னா இப்பவே இந்த மாதம் அடுத்த மாதம் ஃபுல்லாக புக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா முதல்ல நான் இருக்கிற இடத்துல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் இன்னும் யாருக்குமே ஓகே பண்ணல. ஏன்னா அவங்க என்னென்ன டைம் கொடுக்குறோம், அந்த டைம் எப்போ இருக்கிறத பார்த்து மற்றவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக இன்னும் நிறைய பெரிய லேடிஸ் ப்ரைவேட் பக்கத்தில் சர்ச்சஸ் எல்லாரும் இந்த ப்ரைவேட் டியூஸ்டே ப்ரைவேட் வந்துருக்கீங்களான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ அவங்க என்னென்ன சொல்லிட்டு முடிச்சுட்டு எந்த நேரத்தை விடுறாங்களோ அந்த நேரத்தை என்ன பண்ணுவேன், ஏன்னா நம்ம ஒத்துட்டு தான் பண்ணோம். எல்லா காரியத்தையும் நம்ம விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஹல்லேலூயா நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த பைபிள் நம்ம வாசிக்கிறது இல்லை, குடும்பமும் இருக்கு, சபையும் இருக்கு, எல்லாமே இதில் அடைக்கிறதுனால இதில் யார் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணோம், அதன்படி ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை நம்மளை நடத்தும். நம்மள ஒவ்வொரு நாளும் நம்ம எங்க போகணும், எங்க வரணும், எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும், அதை கூட நமக்கு சொல்லி கொடுத்து நடத்துது எல்லாம் இதுக்குள்ள இருக்கிறதால இதை நம்பளவர் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டாரு. நீங்களும் உங்க குடும்பத்துல நல்ல பைபிள் வாசிங்க, நேரங்களுக்கு பைபிள் வாசிங்க, ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா நான் வந்து ஊழியக்கார் மட்டும் எத்தனை பேர் வச்சுக்கணும் அத்தனை பேரை எழுதி ஜெபம் பண்ணுவேன். எத்தனை ஊழியக்காரர் அத்தனை பேர் என்ன பண்ணுவேன், ஒருத்தர் கூட மறக்க மாட்டேன். எல்லா பேரும் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். அதே போல எத்தனை பேருக்கு குழந்தை இல்லைன்னு அதையும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், அதுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுவேன். எத்தனை பேருக்கு திருமணம் நடக்கல அதுல லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், அதுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அது நம்ம ஜெபிக்க மற்றவங்க நம்ம ஜெபிக்க நம்மளை அல்லையா நீங்க அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். ஏன்னா அந்த கடைசி நாட்களை நம்ம ஒருவருக்கு ஜெபிச்சுக்கணும், ஒருவருக்கு நம்ம என்ன பண்ணோம், நமக்கு இருக்கிற பாரங்களை ஒரு ஜெபிக்கிறதுக்கிட்ட சொல்லி நம்ம ஜெபிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு பாரிட்டாங்க யாரும் இல்லை, எல்லாருமே நம்ம ஃப்ரீயா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. எல்லாரும் எப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு கஷ்டங்கள் கவலைகள் வரும். அப்படி என்ன பண்ணோம், நல்ல நமக்காக ஒரு மூத்த ஊழியர் இல்லை நமக்கு நல்ல ஜெபிக்கிறவங்கிட்ட என்ன பண்ணோம், ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கணும். ஆனா எனக்கு வந்து நிறைய ஃபோன் வரும், நான் நிறைய இடத்துல எடுக்காம இருக்கேன். காரணம்னா நான் ப்ரேயர்ல இருக்கேன், அந்த இடத்துல ஃபோன் வரும். நிறைய பேர் என்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க, நீங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்குது, ஏன் எடுக்க மாட்டேடா, நான் ப்ரேயர்ல இருப்பேன், இல்லை எங்கன்னா மெசேஜ் இருப்பேன், இல்லை வீட்டுக்குள்ளே அந்த ஃபாஸ்டிங் பில்ல உட்காந்துட்டா ஃபோன் என்ன பண்ணுவேன், ஸ்லோடு போட்டு தூர வச்சுட்டா என்னுடைய ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதை முடிச்சுட்டு தான் ஆன் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 4 பேருக்கு பேசுவேன், அப்புறம் மீதி அப்படியே நின்றுடும். அப்புறம் அடுத்த நாள் டைமர் தான் பேசுவேன் அப்படின்னு அப்படியே நின்றுடும். இது இப்போ நிறைய பேர் ஃபோன் போட்டு நான் நிறைய இங்கே கூட போடுவீங்க, நான் எடுக்க என்ன பண்ணுறதில்ல நேரத்தை. அதனால நான் சொன்னேன், நான் எனக்கு போட்டு நான் எடுக்கல, எங்கள் ஐயா என்ன பண்ணுங்க உடனே போடுங்க, ஏன்னா அவங்க ஃபோன் எப்பவுமே எடுத்துருக்கோம் ரெடியா இருக்கும், அதை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன் சொன்னா எனக்கு அந்த ப்ரேயர் நேரத்தில் நான் மற்றவங்களுக்காக யாருக்காச்சும் சொல்லிச்சுட்டு இருப்பேன், மற்றவங்களோட பேசிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு நிறைய ஃபோன் அதனால நீங்கள் ஃபோன் பண்ணி எதாவது கேட்கணும்னா சிஸ்டர்கிட்டே என் நம்பர் இருக்கும், வாங்கிக்கங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டா என்ன பண்ண முடியாது, நிறைய அட்டன் பண்ண முடியாது. ஒரு சிலது நைட்டில் பண்ணீங்கன்னா ஓகே, 10 மணிக்கு மேலே பண்ணீங்கன்னா அந்த டைம் அட்டன் பண்ணுவேன், கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். அதனால வந்து ஆண்டவர் இதுவரை நடத்தி கொடுத்துருக்காரு. உங்களையும் அது நடத்த நீங்க நிறைய ஜெபிங்க, ஊழியர்களுக்கா ஜெபிங்க, ஊழியக்காரக்கா ஜெபிங்க, அழுது கொடுத்த ஆத்மாக்களை ஜெபிங்க, கஷ்டத்துல கண்ணீர்ல வாழ்ந்து கொடுத்த ஜனக்கா ஜெபிங்க. ஜெபிப்பது ஆண்டவர் ஜெப ஆவியானவர் நிரப்பி நடத்துவாரு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, உங்களுடைய பிரேயருக்காக நன்றி. அருமையான ஐயா எங்களுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த 3 நாள் நாங்கள் இங்க வந்து தங்கி ஜெபிக்கவும் எங்களோடவே இருக்கிறாரு.
எங்களோட நேற்று நைட் சொன்னாரு, அம்மா நீ நானும் எங்க ஐயாவும் போகணுமா. எங்க ஐயாவும் சொன்னாங்க, நீ டயர்டா இருக்கேன் வேண்டாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லப்பா ஆனசித்தேன்னு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் பைபிள் எடுத்துட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் ஐயா வந்தவொடனே சொன்னாரு, அம்மா நீ வந்துருமா அப்படின்னாரு. அந்த ரொம்ப பிரயோஜனம் அது நைட் ப்ரேயர். நாங்க போயிட்டு உடனே வரணும் தான் போனோம். ஆனா காலையில 6 மணிக்கு நைட் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நைட் ப்ரேயர் அட்டன் பண்ணுங்க, அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுங்க, சும்மா இருக்கிறது சபையில வந்து ஜெபம் பண்ணுங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க சபைக்கு நான் 2 பஸ் பிடிச்சி போகணும். போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் வருவேன். ஏன் சொல்ல வரேன்னா, சபையில வந்து ஜெபிக்கும் போது நிறைய நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. இதெல்லாம் கடைபிடிச்சு நடத்துங்க. ஏன்னா இது மாதிரி நீங்க செய்யும் போது ஆண்டவர் கூட இருந்து உங்களை நடத்துவார், உங்க குடும்பங்களை நடத்துவார். குடும்பத்துக்கு தேவைகள் சந்திக்கப்படும், குடும்பத்துக்கு பலவீனங்கள் நீங்கும், உங்க குடும்பத்துக்கு விரோதமா வரதெல்லாம் வாய்க்கால் ஆர்டர் செய்வாரு. எப்போது ஜபத்தில் இருக்க அப்படின்னு பேசி வராங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? முடிஞ்ச பிறகு இன்னைக்கு திருவிருந்து, அதுக்கப்புறம் இங்கே